இந்த படத்துடைய பேரு கில்லர் புக் கிளப். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ஹீரோயினுக்கு கதை எழுதணும், ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை. அதனால அவங்க ஜேர்னலிஸ்ட் சம்பந்தப்பட்ட காலேஜில் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர் ஹீரோயின் கிட்ட தப்பு நடக்க முயற்சி பண்றான். ஆனா ஹீரோயின் ஒத்துக்காததுனால இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோயினை மிரட்டி அனுப்பி வைக்கிறான். ஆனா ஹீரோயின் அதை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்காங்க. இந்த நியூஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ப்ரொஃபசரை பிராங்க் பண்ணலாம், அவனை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ப்ரொஃபசரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சது ப்ரொஃபசரை பயன்படுத்தணும்னு மட்டும்தான். ஆனா ப்ரொஃபசர் மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து இறந்துறாரு. அடுத்த நாள் போலீஸ்லாம் வந்து பார்த்து ப்ரொஃபசர் குடிபோதையில மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு கேஸ் எழுதி அந்த கேஸையே முடிச்சிடறாங்க. இவங்களாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸையும் இவங்க போட்டுட்டு இருந்த ஜோக்கர் மாஸ்க் மாதிரியே ஒருத்தர் ஜோக்கர் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அந்த கில்லர் யாரு, எதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸையும் டார்கெட் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான்? அந்த கில்லர் ப்ரொஃபசருடைய சாவுக்கு பழி வாங்குறானா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இந்த கில்லர் கிட்ட இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் உயிரோட தப்பிச்சாங்களா அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டா கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து நடக்க போற எல்லாமே நாமளே ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். நீங்க ஒரு ஹாலிவுட் ஃபேனா இருந்தீங்கன்னா இப்படிதான் இந்த படமே முடிய போகுது, இந்த படத்தோட அடுத்த சீன் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இவன் தாண்டா இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்க கில்லர் அப்படின்னு நீங்களே ஈஸியா கெஸ் பண்ணவும் முடியும். மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கொலை பண்ற த்ரில் ஃபேக்ட் அதெல்லாம் சூப்பரா ஒர்க் கூட இருக்கு. டோட்டலா சொல்லணும்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் இல்ல 18+ காட்சிகள் அப்படின்னு இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படம் இப்ப தமிழ்ல தான் இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.